Okay students, so last class la money market na enna paathom, participation characteristics paathom. So I said participation la nariya detail la neenga indha lesson la paaka poringa. Let us discuss one by one now. So first thing is treasury bill. So treasury bill pathina very old bill and it is very used format, பாப்புலர் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன மேம் இந்த இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரி பில் வாங்கும்போதும் விற்கும்போதும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, வேறு எந்த பில்ஸ்லையுமே இல்லாத ஒரு ஃப்யூச்சர், தட் இஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன மேம், எதுக்காக இந்த பில்லில் தராங்க, எப்போ தருவாங்க, எப்படி தருவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் சே now we are going to buy a security of governments. ஓகேவா? கவர்மெண்ட்டோட ஒரு செக்யூரிட்டியை நீங்கள் வாங்க போகிறீங்க. இட்ஸ் வேல்யூ இஸ் ஃபேஸ் வேல்யூ, பையிங் வேல்யூ இஸ் 100 rupees. ஆனால் நீங்கள் வாங்க போகிற ப்ரைஸ் 98 rupeesன்னு சொல்லலாம். ஓகேவா? 100 rupees கொடுத்து வாங்க மாட்டீங்க, 98 rupees. அப்போ அந்த பேலன்ஸ் 2 rupees என்ன, டிஸ்கவுண்ட். ஸோ வாங்கும்போதே நீங்கள் என்னத்தில் வாங்குவீங்க, டிஸ்கவுண்ட்டில் வாங்குவீங்க. அப்போ மெச்சூர் ஆகும்போது எனக்கு 98 rupees தான் தருவாங்களா? கிடையாது, 100 rupees வில் பி பெய்டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாமல் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ என்ன, அசட்டோட வேல்யூ என்னவோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெஷரி பில். அந்த 2 rupees நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். ரைட், லெட் us read this one. Treasury bills are very popular and enjoys a high degree of liquidity. Since high degree of liquidity, underline that, ட்ரெஷரி பில்லை நம்ம ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். சின்ஸ் தே ஆர் இஷ்யூட் பை த கவர்மெண்ட். ஏன் அதோட ஹையர் டிகிரி ஆஃப் லிக்விடிட்டின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் இஷ்யூட் பை த கவர்மெண்ட். எப்பயுமே நம்மளுக்கு தெரியும், கவர்மெண்ட் ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் செக்யூராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வி ஃபீல் சேஃப்டி. எ ட்ரெஷரி பில் இஸ் நத்திங் பட் அ ப்ராமிசரி நோட் இஷ்யூட் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஸ்டேட்டட் தேரின். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ இட் இஸ் அ ப்ராமிசரி நோட்னா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஸ்பெசிஃபன் காப்பின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பாண்ட் பேப்பர்னு சொல்லலாம். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ட்ரெஷரி பில் என்னைக்கு முடியும் அப்படின்ற ஸ்பெசிஃபைட் பீரியடை அதிலே ஸ்டேட்டின் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராமிசரி நோட் இஸ் நத்திங் பட் அ ப்ராமிஸ் டு பே பேக் த அமௌண்ட். அதனால தான் இதை ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் கிட்ட டெபாசிட் பண்ண அமௌண்ட் இல்லை செக்யூரிட்டிஸில் அசட்ஸில் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன், தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராமிசரி நோட். ஸோ த கவர்மெண்ட் ப்ராமிஸ் டு பே த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் மென்ஷன் தேரின் டு த barrier of the instrument. Who is the barrier? Barrier அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. யார் ஓனரோ, who is the owner of the instrument, அவங்களுக்கு on the due date. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னா, இன்னும் 3 months கழிச்சு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நாங்கள் ரீபே பண்ணிடுவோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் த ட்ரெஷரி பில். அந்த ட்ரெஷரி பில்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேட்டு, யார் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. The period does not exit a period of 1 year. ஸோ ட்ரெஷரி பில்னா இருந்தாலுமே 1 yearக்குள்ளே தான் இருக்கும், 1 yearக்கு மேலே இருக்காது. ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்? ஸோ எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஷரி பில்லில் மெயினாக என்ன அப்படின்னா, ட்ரெஷரி பில்லில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதுதான் மெயின் திங். இட் இஸ் நாட் கிவன் தேர் பட் ஐ எம் நோட்டிங் இட் டு யூ. ஸோ 100 rupeesக்கு வாங்க வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூ வில் பி கெட்டிங் அட் 98 பட் மெச்சூரிட்டி வேல்யூ 100 rupees. அந்த 2 rupees டிஸ்கவுண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் கெயின் டு யூ. ஓகேவா? ட்ரெஷரி பில் இன்கார்பரேட்ஸ் த ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ். யார் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்? ஸோ அங்கே யார் இருப்பாங்க, இஷ்யூவர். ஸோ யார் இஷ்யூ பண்ணுறாங்க, இங்கே அபவ் பேராகிராஃப்லேயே படித்தோம், கவர்மெண்ட் இஸ் த இஷ்யூவிங் அத்தாரிட்டி. இட் இஸ் அ ஃபினான்ஸ் பில். ஏன் ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராமிசரி நோட், ஈஸிலி ப்ராமிஸ் டு பே டு த பேரியர். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி, இட் இஸ் ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு கேஷ். ஸோ வைட்டல் சோர்ஸ் அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ வைட்டல் சோர்ஸ். அபவுட் ஃப்ரம் திங் இட் இஸ் வெரி பாப்புலர் அப்படின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மானிட்டரி மேனேஜ்மெண்ட், சிங்கிள் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் அப்படின்றதுனால வேறு ப்ரைவேட் செக்டார்ஸ் கிட்ட போகாது, ஒன்லி கவர்மெண்ட் இஸ் மெயின்டைனிங் திஸ் ஒன். ரைட், ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் ட்ரெஷரி பில். ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் யூ. ரைட், நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில். ஸோ ட்ரெஷரி பில் வித்தின் அ இயரில் எத்தனை இதுவாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். Treasury bill are issued to the public and other financial institutions for meeting the short-term financial requirement of the central government. So firstly படிச்சோம் the government இதுன்ட்டு. governmently we have state and central government, right? So இதில் central governmentல இருக்கக்கூடிய short-term funds மீட் பண்ணுறதுக்காக மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, பப்ளிக்குக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் பேங்க்ஸுக்கு இஷ்யூ பண்ணலாம், இல்லை கம்பெனிஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம், இல்லை ப்ரோக்கர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம். ஸோ யாருக்காக வேணாலும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஹூ இஸ் த இஷ்யூவிங் அத்தாரிட்டி, கவர்மெண்ட். ஸோ யாருக்காக இதை இஷ்யூ பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக.
These bills are freely marketable and they can bought and sold at any time, and these bill are tradable in secondary market as well. இதை primary marketலாம் சேல் பண்ணணும்னு கிடையாது, இதை நான் என்னென்னு பண்ணலாம், secondary marketலையும் சேல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு lots and lots of procedureலாம் இதில் இன்வால்வ் இருக்காது. Then we'll go on to the classification. 91 days, 182 days, 364 days within 1 year அப்படின்றதுனால 365 மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 kinds, one is 91, one is 182 and one thing is 364 days. The next thing is certificate of deposit. So what is a certificate of deposit? Usually நம்ம பேங்க்ல FD இல்ல கவர்மெண்ட்ல FD ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடும்போதே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. யார் போட்டிருக்கா, எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கா, என்னைக்கு போட்டிருக்காங்க, எந்த டேட்டு வரைக்கும் போட்டிருக்காங்க, அந்த டேட்டில் அந்த அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் ஆகும், அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்க்குண்ணா. ஸோ லெட் அஸ் ரீட் திஸ். Certificate of deposits are short-term deposit instruments issued by the banks and financial instruments. Underline here, இதுக்கு முன்னாடி treasury bill யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட். ஓகேவா? ஆனால் இங்கே issuing authority யார், banks and financial institutions to raise large sum of money. அங்கே எந்த இதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக தான் ட்ரெஷரி பில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸுக்கு எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க, டு ரைஸ் லார்ஜ் சம் ஆஃப் மணி. ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட் of deposits are issued in the form of usance promissory notes. What is usance promissory? Usance is nothing but the time period allowed. Okay va? So promissory notes அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். So promissory notes nothing but returning a promise to return back your money. ஆனால் இங்கே டைம் பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களோட மணியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால தான் இது யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்ஸ். நோட் த டிஃப்ரென்சஸ்க்குன்னா அந்த ட்ரெஷரி பில்லுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம், certificate of deposits க்கு என்னென்ன terms யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. They are easily convertible in nature and are in marketable form having particular face value and maturities. ஸோ அங்கே ஃபர்ஸ்டே நீங்கள் ஃபேஸ் வேல்யூ பை பண்ணும்போது என்ன பண்ணிடுவீங்க, டிஸ்கவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மெச்சூரிட்டி அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரைட்? The certificate of deposit is transferable from one party to another due to their negotiable future. They are also known as negotiable certificate of deposit. ஸோ இதில் என்ன மேம் ஃபியூச்சர் எதுக்காக நெகோஷியபிள்னு சொல்கிறாங்கன்னா, the future is it can be transferred from one party to another party. As I said, பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நாமினி அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அடுத்த லீகல் ஹியர்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு அடுத்த பர்சன்ஸுக்கோ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாருக்காவது டெட்ஸ் பே பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க நேம்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ நெகோஷியபிள் ஃபியூச்சர். அதாவது இதை மாற்றத்தக்க ஈஸியாக I can convert it to anybody else, right? Then we'll see the features of certificate of deposit. என்னென்ன features இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, document of title to time deposit. document of title இது என்ன type of deposit. ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ், இப்போ கேர்ள்ஸ் சில்ட்ரன் இருந்தால் இந்த ஸ்கீமு, எஜுகேஷனுக்காக இந்த ஸ்கீமு, லோன் இந்த மாதிரி வரும். இதில் லோன் எடுத்தால் என்ன மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது, இல்லை அக்ரிகல்ச்சருக்கு தனியான டெபாசிட்ஸ் இருக்குது, கம்பெனிஸ்க்கு தனியான டெபாசிட். ஸோ அதனால் என்ன டைட்டில், it is unsecured negotiable instrument, it is freely transferable by endorsement and delivery. endorsement அப்படின்னா நீங்கள் செக்கில் படிச்சிருப்பீங்க, ஈஸியாக பேக்கில் வந்து இதை இவங்களுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னோம்னா they will easily transfer it. it is issued at discount to face value. it is repayable on a fixed date without grace days. grace days is nothing but நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம், என்டோஸ்மெண்ட்டில் 3 days நம்ம டியூ டேட்டை விட 3 days எக்ஸ்ட்ராவாக போச்சு அப்படின்னா it is called as grace days. அந்த மாதிரி எந்த ஒரு கிரேஸ் டேட்டுமே இல்லை, ஃபிக்ஸ்டு டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீபே பண்ணிடுவாங்க. hope you have understood treasury bill, certificate of deposit. once I'll recall, so treasury bill is nothing but கவர்மெண்ட்னால இஷ்யூ படுது, யாரோட யூசேஜுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூசேஜுக்கு within payable 1 year, right? So these are the main points. inga certificate of deposit la it is issued mainly by the banks and financial institution. idla main enna time period mention pannirpanga, adanaல தான் இது என்னன்னு சொல்றோம், usance promissory notes. again I'll say you the meaning of usance, time allotted for the repayable asset. ஓகேவா? ஸோ எந்த டைம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஒன் மோர் திங், ட்ரெஷரி பில்லில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, இங்கே டிஸ்கவுண்ட் கிடையாது, ஒன்லி த இன்ட்ரெஸ்ட், ரைட்?
So let us discuss the next thing, commercial bills. Don't get confused, ஒவ்வொரு பில்லுமே ஒரே மாதிரி இருக்கும், பட் யூசேஜ் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பில் வந்து கூட்ஸ் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான் தருது. ஓகேவா? ஸோ a bill of exchange is issued by the commercial organization to raise money for short term needs. These bills are of 30 days, 60 days and 90 days. நம்ம ட்ரெஷரி பில்லுலையும் 3 டைப்ஸ் பார்த்தோம், 91 days, 150 days, 364 daysனு. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் 30, 60, 90 days within a period of 3 months, right? The commercial bill is an instrument drawn by a seller of goods. Already சொன்ன commercial bills எதுக்கு தருவாங்க? goods. So எவன் விற்கிறானோ அவன் தான் இந்த commercial bill ப்ரிப்பேர் பண்ணுவான். So to whom? buyer of goods. So யார் விற்கிறாங்களோ அவங்க பில்லை ரெடி பண்ணுவாங்க, யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க பில்லை வந்து அவங்களுக்காக இந்த பில்லை ரெடி பண்ணுவாங்க, or he will get the bill. It possesses the advantages like self-liquidating in nature, recourse of two parties, knowing exact date of transaction, transparency of transaction, etc. ஸோ எதுக்காக இந்த பில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்ஸ் அப்படின்னாவே வி கேன் எய்தர் செல் இட் இன் கேஷ் ஆர் கிரெடிட். அப்போ கிரெடிட்டில் சேல் பண்ணும்போது வி ஹாவ் அ கொஸ்டின், வென் வி வில் ரிசீவ் அவர் அமௌண்ட். ஸோ அது ஓரலாக இருந்தால் நல்லா இருக்குமா? ஐ கேன் நாட் ஃபைல் எனி கேஸ் அகெயின்ஸ்ட் த பையர். So in order to be a procedure and in a safe manner, I am drawing a bill. நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம் கிரெடிட் நோட், டெபிட் நோட். அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் கமர்ஷியல் பில்ஸ்க்கு. ஸோ அதில் என்ன நேம் ஆஃப் த பையர், செல்லர், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன குவான்டிட்டிக்கு, என்னைக்கு ரீபே பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் த கமர்ஷியல் பில். தென் வில் மூவ் ஆன் டு த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். ஸோ ஆஸ் வி சீன், இதை கூட்ஸுக்கு சொல்கிறதுனால ட்ராயர் ஒன் ஹூ ட்ராஸ் த பில், எக்ஸப்ட் one who accepts the drawn bill, payee who has to pay. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டவனே பே பண்ணணும்னு இல்லை, ஓனர் பே பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி பே பண்ணலாம், இல்லை அந்த பிஸ்னஸுக்கு தர வேண்டிய இன்னொரு பர்சன் டைரெக்டாக இந்த பிஸ்னஸுக்கு பே பண்ணலாம். தென் டிஸ்கவுண்டர் ஒன், இப்போ நான் பே பண்ணுறேன் அப்படின்னா ஓனர் என்ன பண்ணுவாங்க, அதாவது பொருளை விற்றவன் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். என்டோசர் த சேம் திங், ஒன் ஹூ ட்ராஸ் த பில். அசஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அசஸிங் த borrower's கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். மெச்சூரிட்டி, ஸோ வென் இட் கெட்ஸ் மெச்சூர்டு, ரைட்? தென் த லாஸ்ட் திங் இஸ் கிரெடிட் ரேட்டிங். ஸோ இப்போ ஒருத்தனுக்கு போய் நான் கிரெடிட்டில் விற்கிறேன் அப்படின்னா அவனால் அதை ரீபே பண்ண முடியுமா அப்படின்றத அசஸ் பண்ணுறது தான் கிரெடிட் ரேட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொட்டி கடையில் ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி வச்சுருக்கவனுக்கு நான் 10 lakhs worth ஆஃப் கூட்ஸை கிரெடிட்டில் கொடுக்கலாம். அதே ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கவனுக்கு ஒரு 5 lakhs அவன்கிட்ட வர்த்தே இருக்கா அப்படின்னா அவனுக்கு போய் நான் ஒரு 10 lakh கூட்ஸை வந்து செல் பண்ண முடியாது. அதுதான் கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் ரேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் இவனுக்கு கிரெடிட்டில் சேல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையே டிசைட் பண்ணுவாங்க, ரைட்? Then types of commercial bills. We have different types of commercial bills. ஏன்னா different types of goods சேல் பண்ணுறதுனால we have different types. Demand and usance bills. Usance அப்படின்னா என்னன்னு சொன்னால் டைம் பீரியடை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சொன்னது. ஸோ டிமாண்ட் பில், இந்த ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு டைம் பீரியடுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். A demand bill is one wherein no specific time of payment is mentioned. So demand bill are payable immediately when they are presented to the drawee. So இது இன்னொன்று சொல்லலாம், ஸ்பாட் கேஷ்னு சொல்லலாம். ஒன்ஸ் நான் வந்து கூட்ஸை வாங்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், பில்லை ட்ரா பண்ணி நான் கேஷை வாங்கிக்கலாம். ஸோ எப்போ நான் வந்து பொருளை வாங்கணும், ஆன் த ஸ்பாட் ஐ ஷுட் பே த கேஷ். தென் clean bills and documentary bills. So in the heading itself it is mentioned clean documentary. So clean-ஆவும் இருக்கும். அதே மாதிரி இதை யாருக்கு மட்டும் கொடுப்பாங்க, டைட்டில் ஆஃப் கூட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. Let us discuss bills that are accompanied by documents of title to goods are called as documentary bills. Clean bills are drawn without accompanying any document. Example, railway receipts, lorry receipts. So இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரயில்வேல போய் நான் கூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ இந்த ஆள் வந்து இந்த பொருளை எடுப்பாங்க அப்படின்ட்டு ஓனரோ இல்லை அந்த செல்லரோ ஸ்பெசிஃபை பண்ணி தரது தான் clean bills and documentary bills. Next, inland bills and foreign bills. So inland அப்படின்னா இந்தியாக்குள்ளே இருக்கவனுக்கு ட்ரா பண்ணால் இட் இஸ் இன்லேண்ட் பில்ஸ். அதே அவுட் சைட் இந்தியன் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லாமல் அவனுக்கு ஒரு பில்லை நான் ட்ரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் பில். ஓகே, ஸோ பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அண்ட் பேயபிள் இன் இந்தியா ஆன் அ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் கால்ட் இன்லேண்ட் பில்ஸ். ஸோ போத் பையர் அண்ட் செல்லர் ஷுட் பி இன் இந்தியா. ஸோ பணம் வாங்குற கூட்ஸ் வாங்குறதும் பணம் பே பண்ணுறதும் எங்கே நடக்கும், போத் வித்
take place in India. They are called as inland bill. So foreign bills that are drawn outside India and are payable either in India or outside India are called as foreign bills. So outside la resident illama irundanga அப்படினா they will pay the bill either in India or outside. Indigenous bills அப்படினா என்ன? Drawing and acceptance of indigenous bills are government by native customs or usage of trade. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய பொருளெல்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ மெயினாக பப்ளிக் செக்டார்ஸ்க்கு இல்லை ஃப்ரீ ட்ரேடுக்கு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கன்சிடரேஷனோட பண்ணுற பில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அகாமடேஷன் அண்ட் சப்ளை ஆஃப் பில்ஸ். அகாமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் விச் டஸ் நாட் அரைஸ் அவுட் ஆஃப் ஜென்யூன் ட்ரேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதாவது ட்ரேடுக்கு இல்லாமல் ட்ரேடுக்கு மற்ற சப்போர்ட்டிங் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது லைக் டிரான்சாக்ஷன் இல்லை நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி இதுக்கு பில்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். ஸோ இது என்ன படித்தோம் நம்ம? கமர்ஷியல் பில்ஸ்னால் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, டைப்ஸ். ஸோ கமர்ஷியல் பில்ஸ் எதுக்காக மட்டும் ட்ரா பண்ணுவோம்? கூட்ஸுக்காக மட்டும். வேறு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்றது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் the last thing, government are gilt edged securities. இது நேமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீஃபண்டிங் த மெச்சூரிங் செக்யூரிட்டிஸ் ஃபார் அட்வான்ஸ் ரீஃபண்டிங் செக்யூரிட்டிஸ் விச் ஹாவ் நாட் எட் மெச்சூர்ட் அண்ட் ஃபார் கேஷ் ஃபினான்சிங் தட் இஸ் ரைசிங் ஃப்ரெஷ் கேஷ் ரிசோர்ஸஸ். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க? ஸோ மெச்சூர் ஆகக்கூடிய செக்யூரிட்டிஸை ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைனா அட்வான்ஸாக மெச்சூரே ஆகாமல் அட்வான்ஸ்லேயே நான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தென் கேஷை ஈஸியாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லை ரைஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரியான பர்பஸஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். லெட்டஸ் ரிப்பீட்டட். ஒன் இஸ் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மெச்சூர் ஆகக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மெச்சூர் ஆகாமல் நான் அட்வான்ஸாக ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி செக்யூரிட்டிஸை ரைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் திங் இஸ் கேஷ் ரைசிங். ஸோ கேஷ் ஃப்ரெஷ் கேஷை நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நான் என்ன பண்ணேன்னா கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை விற்கலாம். Let us go into the characteristics. ஸோ யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக இருக்காங்க இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிறதுக்கு? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை ஏஜென்சிஸ் சச் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிஸ், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச் ஆஸ் மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டிஸ், போர்ட் ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் கவர்மெண்ட்லேருந்து பாட்டம் டவுன்வர்ட்ஸ் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸுமே இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் திங் RBI ஸ்பெஷல் ரூல். ஸோ ஆஸ் த கவர்மெண்ட் இன்வால்வ்ஸ், இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேரெக்டாக விற்காது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கவர்மெண்ட் கிட்டேருந்து RBI கிட்டேருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் டு த மணி மார்க்கெட் அப்படின்னு படித்தோம். அதனால RBI பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி செல்லிங் செக்யூரிட்டிஸ். ஸோ RBI டேக்ஸ் பிளேஸ் a ஸ்பெஷல் அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் பர்ச்சேஸ் அண்ட் சேல். போத் பர்ச்சேஸுக்கும் சரி சேலுக்கும் சரி இட் பிளேஸ் அ மானிட்டரி ரோல் இன் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ த நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃபர் safe avenue of investment through the guaranteed payment of interest and repayment of principal by the government. So principal in the sense இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த 100 rupees-யும் பே பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணும். ரெண்டுத்தையுமே ப்ராமிஸ் பண்ணுது. அதாவது நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இட் இஸ் சேஃப். போத் வில் பி ரிட்டன் பேக் பை த government. Next, liquidity profile. The liquidity profile of gilt edged securities varies accordingly. Liquidity profile of securities issued by the central government is high. So ஒரு institution involved ஆனவே money marketல we have read that liquidity position is high. இங்க various agencies and main part central government இருக்கறனால automatically liquidity position எப்படி இருக்கும்? ஹையா தான் இருக்கும். The next thing is tax rebate. What is tax rebate? A striking feature of these securities is that they offer wide range of tax incentives to investors. Incentives-னா இன்க்ரிமெண்ட்டாக கிடையாதா? இந்த செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஸோ யூஸ்வலாகவே நம்ம எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம சேவிங்ஸ் வச்சுருக்க ஒன் பார்ட்டை நம்ம டேக்ஸாக கட்டணும் சர்டன் பர்சன்டேஜ். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் வாட் கிவன். ஸோ திஸ் ஹாஸ் மேட் தீஸ் செக்யூரிட்டிஸ் வெரி பாப்புலர் ஃபார் திஸ்
this benefit. ஏன்னா கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு we need not pay tax. So the investors of these securities have tax redemption, that is rebate. Next, market. As each sale and purchase has to be negotiated separately, the gilt edge market is an over the counter market. Over the counter market அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் சென்ட்ரல் மார்க்கெட்டில். ஸோ apart from the stock exchanges we have separate markets. அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் in the government securities we can sell. The government securities market in India has two segments, namely primary market and secondary market. So எப்படி commercial bills நம்ம secondary marketலயும் sale பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த government markets whether it is fresh or resale we can sell it in both primary market and secondary market. Next, forms. The securities of central and state government take such a form as the inscribed stock or stock certificate, promissory notes and beared documents. So forms அப்படினாவே different kinds. So government securities விற்கிறாங்கல்ல அது என்னென்ன டைப்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கும், பொருளாக கூட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஃபர்ஸ்ட் படித்தோம்ல ட்ரெஷரி பில் அந்த இதுலேயும் பண்ணலாம், பியரர் பாண்ட் கமர்ஷியல் பில்ஸ்லையும் நீங்கள் பண்ணலாம், தட் இஸ் ஷேர்ஸில் பண்ணலாம். Who are the participants? The participants in the government securities includes the government sector comprising central and state government whose holding represents government transfer of resources. அது கவர்மெண்ட்டில் டீல் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பர்சன்ஸ் எல்லாருமே என்னென்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், ரைட்? trading. So என்ன விதமான business இங்க sell ஆகும். Also the secondary market for government securities is narrow. Small and less active banks and cooperative holders who purchase and sell government securities on the stock exchanges participate in the trading. So government ஓட secondary products secondary securities வந்து narrow அப்படின்னா சின்னதாக தான் இருக்கு, அது இல்லாமல் அது வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஆக்டிவிஷனும் அங்கே இங்கே இருக்குது கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்காங்க, பேங்க்கும் கோஆப்ரேட் ஹோல்டர்ஸ். ஸோ என்கேஜ் லார்ஜ் ஃபண்ட்ஸ் எனக்கு தேவைப்படும் போது ஐ கேன் செல் மை செக்யூரிட்டிஸ் டு த பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ். ஸோ அதனால் என்ன ஆகும், எனக்கு லார்ஜ் சம் ஆஃப் மணி வேல்யூ கலெக்ட் ஆகும், ரைட்? த நெக்ஸ்ட் திங் இஸ் இஷ்யூ மெக்கானிசம். இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க, எப்பயுமே படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஷரி பில்லை யார் இஷ்யூ பண்ணுவா, கவர்மெண்ட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பில்ஸ் பையர் ஆஃப் செல்லர் ஆஃப் த குட்ஸ், யார் குட்ஸ் விற்கிறாங்களோ அவங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா பிடிஓ, பப்ளிக் டெபிட் ஆஃபீஸ். அப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்கா? எஸ், இட் இஸ் தேர் அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்பிஐ கீழே பப்ளிக் டெபிட் ஆஃபீஸ்ன்னு இருக்கு. அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ செல் பண்ணுவாங்க அப்படின்னா a notification for the issue of securities is made a few days before the public subscription is open. ஸோ அதாவது பப்ளிக்கு நான் டைரெக்டாக இதை செல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு இந்த செக்யூரிட்டிஸ் விற்கிறதுக்கு ஒரு 14 டேஸுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பேப்பர்ஸில் இஷ்யூ பண்ணுறது, டிவிஸில் இஷ்யூஸ் பண்ணுறது, நியூஸில் இல்லை எல்லா பப்ளிக் அஃபீஷியல்ஸ்லையும் அனௌன்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இஷ்யூ மெக்கானிசம் யாருன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக் டெபிட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட், grooming gradual. So acquisition of securities nearing maturity through the stock exchange by RBI in order to facilitate the redemption is described as grooming. So first day படிச்சோம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, மெச்சூர் ஆக போகுது அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி மெச்சூர் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அட்வான்ஸாக ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை கேஷை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரூமிங் அப்படின்னா கரெக்டாக ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணுறது. இது எல்லாமே யார் அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ. அதாவது ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ராப்பர் சேனல் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. Switching, as we know, transferring. So one asset to another one asset or extension for one more period அப்படின்றதா switching. The purchase of one security against the sale of another security carried out by the RBI in the secondary market as part of its open market operations is described as switching. Okay வா? Next, auctioning. Auctioning அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், bid, ஏலம் விடுறது. So a method of trading whereby merchants bid against one another where the securities are sold to the highest bidder is known as auctioning. So one type, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காமன் பிளேஸில் ஒரு செக்யூரிட்டி ஏலம் விடுறது. ஸோ இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவர்மெண்ட் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்க பிட்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட்டாக எந்த ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்யூரிட்டியோ ப்ராப்பர்ட்டியோ வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ். ஹோப் you have understood the lesson. Let us discuss the 1 mark points given at your book back, right? The first question,
money invested in the call money market provides high liquidity with? The answer is low profitability. Second question, a major player in the money market is, you know it very well, who is the major role? Commercial banks, we have read. Third question, money market provides, what it provides? Short term funds, we know it very well. Next, money market instruments are commercial banks and discount houses. Fifth question, risk in the money market is low credit and market risk. இது எதில் படித்தோம்? டிஃப்ரென்சியேஷனில் படித்தோம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்படி இருக்கும், மணி மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்படி இருக்கும்? ஸோ மணி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். சிக்ஸ்த் கொஷின், debit instruments are issued by the cooperative houses are raising short-term financial resources from the money market are called. So debit instruments are issued by the cooperative houses. எங்க goodsல issue பண்ணும்போது அது எதுவா issue பண்ணுவோம்? You are right, the answer is commercial papers. The market for buying and selling of commercial bill of exchanges is known as, the answer is commercial bill market. Eighth question, a marketable document of title to a time of deposit for a specific period may be referred as. இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க, கொஷின்லேயே டெபாசிட்னு சொல்லிட்டாங்க. நம்ம படித்த டைப்ஸ் ஆஃப் பில்லே டெபாசிட் வந்தது ஒன்று certificate of deposit. So the answer is certificate of deposit. So treasury bill commands, answer is high liquidity. So the last question, government securities are issued by the agencies such as, எல்லாமே பார்த்தோம், கவர்மெண்ட் பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், முனிசிபல் அத்தாரிட்டி. ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்றதுனால your answer is all the above. Hope you have understood the lesson. Let us meet in the